Hello guys, welcome to my channel Pooja Marimuthu. This is me Pooja. இதான் நீங்கள் வந்து என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு நான் ரேண்டமாக வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் கூட வந்துட்டு வெளியே போனேன். அவங்க எல்லோரும் குட்டி குட்டியான கேர்ள்ஸ், சொல்கிறது தான் குட்டியாக இருப்பாங்க, ஆனால் வந்து உண்மையிலேயே என்னோடய ஹைட்டு தான். ஸோ சின்ன பசங்க. ஸோ அவங்க கூட வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் சின்ன ஒர்க் விஷயமாக வெளியே போயிருந்தேன். அவங்க 12th படிச்சுட்ருக்காங்க. ஸோ காலேஜ் வந்துட்டு படிக்கணும், புது காலேஜ் போய் நல்ல காலேஜாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலேஜ் சேரலான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச காலேஜெலாம் சொன்னேன். பட் இருந்தாலும் அட்மிஷனை பற்றி கேட்க போகலான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போன அந்த ஒரு இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து ஷூட் பண்ணேன். ஸோ அவங்க கூட இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ண, அழகான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணேன். அந்த ஒரு கிளிப்பிங்ஸை தான் இந்த வீடியோ கூட, இந்த இன்ட்ரோ வீடியோ கூட வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ பாரு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நஞ்சப்பா ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக நஞ்சப்பா பாய் ஸ்கூலு, நீங்களாம் எப்படி வருவீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சீரியஸாக வேணால் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாத்தையும் பாருங்கள். இது ஒரு பாய்ஸ் ஸ்கூல். அதாவது ஈவினிங்க்கு மேலே வாக்கிங் ஆக்சஸ் உண்டு எல்லாத்துக்குமே, காமன் பீப்புள்ஸ்க்கு. அப்படி வந்து தான் இவங்க யாருமே நினைச்சிருக்க மாட்டீங்க வருவோன்ட்டு. அதுவும் நாங்க அதுவும் இடுப்பள்ளி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம் போட்டு கெத்தா உள்ள இறங்கி இருக்கா. நான் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை கைஸ். நான் முடிச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஸ்கூல் முடிச்சே வந்து 2 வருஷம் ஆச்சு. சாரி, ஸ்கூல் முடிச்சு நான் 3 வருஷம் ஆச்சு. ஐயோ, எனக்கு என்னையவே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. 5 வருஷம் ஆச்சுக்கா, 7 வருஷம் இல்லை நான் காலேஜ் முடிச்சே வந்து 1 வருஷம் தான் ஆகுது. ஸ்கூல் முடிச்சு நான் 4 வருஷம் ஆகுது. அப்பா கரெக்டாக சொல்லிட்டேன். ஏம்மா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்கூல் பற்றி நாங்கள் வருவோம் நினச்சி கூட பார்க்கல. நஞ்சப்பாலாம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் உள்ளே வந்து நாங்கள் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பதிவு பண்ணுறோம், அந்த பெரிய விஷயம். நானும் வந்துட்டு இந்த காலேஜில் தான் வந்துட்டு 10th பப்ளிக் ப்ராக்டிக்கல் எழுதினேன். இந்த ஸ்கூல் வந்துட்டு கரெக்டாக நம்ம இப்போ அங்கே ஒன்று க்ராஸ் பண்ணி வந்தோம் தெரியுமா, அந்த பக்கம் தான் வந்துட்டு நடந்து. ஸ்கூல் எல்லாமே சூப்பராக இருக்காங்க. இது ஒரு கோவிடாக இருந்தால் கண்டிப்பாக நான் இங்கே வந்து படிச்சிருப்பேன். ஆனால் இந்த ஒரு பாய் ஸ்கூலு. இப்போ நீ படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலே கோவிட் தானே? இந்த ஸ்கூல் சொல்கிறேக்கா. இங்கே கொஸ்டின் பேப்பர் இதுதான் படித்து கிழிக்கிற லட்சணம். கொஸ்டின் பேப்பராக்கா? அது கொஸ்டின் பேப்பரில் காலையில் ஃபேஸ்புக்கோட ப்ராக்டிக்கல் பேஜ். அதுதான் இருந்தாலும் அது கொஸ்டின் பேப்பர் தானே. இன்னைக்கு வந்து வீடியோ மட்டும் கண்டிப்பாக நம்ம கேர்ள்ஸ் கிட்ட அமிச்சு பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் ஷாக் ஆயிடுவாங்க. அன்னைக்கு வர வாய்ப்பு கூட இருக்கு. ஹார்ட் அட்டாக். இதான் பில்டிங் பாத்துங்க, நஞ்சப்பா பாய் ஸ்கூலோட பில்டிங். இப்போ அது கீழே இருங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு. இப்போ தான் அந்த பக்கம் போகணும். இது ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தால் அதுதான் ஃப்ரண்ட் சைடு. நிற்கிறாங்க பாருங்க. ஆமாம், நம்ம வாக்கிங்காக வந்திருக்கோம்னு சொல்ல வேண்டியதான் கேட்டால். இதோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்கே போர்ட்லேயே போட்டிருக்கு பாருங்க, நஞ்சப்பா மேல்நிலை பள்ளிங்க. எங்கடா? இதோ. ஓஹோ, அட ஆமாம், கவர் பண்ணாமல் விட்டேன். அங்கே இருக்க செக்ரட்டரி நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு போகிறாங்க. அவர் நம்மளை நோட் பண்ணுறாரான்றது லைட்டாக பாருங்க. இல்லைக்கா, போயிட்டாங்க. நாம் எதுவும் தப்புலாம் பண்ணலையே, வாக்கிங் தானே வந்திருக்கோம். ஓகே, அது ஏதோ வந்து ஒரு தலைவருக்கு செலவு வச்சுருக்காங்க, அதெல்லாம் நமக்கு எதுக்கு. இதுதான் வந்துட்டு ஸ்கூலு. இங்கே கேமரா வச்சுருக்காங்க. ஸ்கூலுன்னு அடிக்கடின்னு இருக்கும். பூட்டியிருக்காங்க. யாரும் உடைக்கூடாதுன்னு கவசம் வேற பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனிலே ஒரு கம்பி வச்சுருக்காங்க. பிளே கிரவுண்ட்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஒரு 5 ஏக்கர் பிளே கிரவுண்டே இருக்குது. வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்துட்டு அவங்க பண்ண அலப்பறைக்கு அப்புறம் எனக்கு பர்சனலாக வந்துட்டு ரொம்ப கனெக்டடான ஒரு ஏரியா என்னோடய ஸ்கூல், லோட்ரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்கூல். அங்கேயே வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு
தோணிக்கிட்டு இருந்துச்சு. போவேனான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட்டு அப்படி ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு நான் சொன்னோடனே, நாங்களும் கேள்விப்பட்டிருக்காக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் அங்கே கூட்டிகிட்டு போனேன். அதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு அந்த ஒரு அழகான ஒரு ஸ்கூல், என் மனசுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்கூல், அந்த ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போனேன். அங்கே கூட்டிகிட்டு போன உடனே எனக்குள்ள அவங்க கூட வந்திருக்காங்க அந்த ஒரு விஷயம், அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லணும்னு என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. பட் அந்த பழைய விஷயங்கள், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த பழைய விஷயங்களெல்லாம் எனக்கு பார்க்கும்போது என் மைண்டுக்குள்ளே நான் சின்ன வயசில் எப்படிலாம் வந்து இருந்தேன் அப்படின்றது எல்லாமே வந்துச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து அவங்கக்கிட்ட காட்டணுன்றதும் இருக்குது. அண்ட் தென் வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஒரு வீடியோவும் வந்துட்டு இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன், பாருங்கள். இதுதான் வந்துட்டு ஜேவாபாய் கேர்ள்ஸ் ஸ்கூலு. ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துகிட்ருக்கான். கொஞ்சம் கம்மான்னு இருங்க 2 பேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஜேவாபாய் ஸ்கூலில் இருக்கேன். என்னோடய பழைய ஸ்கூல் லோட்ரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூலை வந்து இந்த 2 கேர்ள்ஸ்க்கு வந்து காட்ட வந்திருக்கேன். ஸோ இது யாருன்னா எங்கள் வீட்டில் கீழே குடியிருக்கிற பாப்பா. ஸோ ஆமாம், ஃப்ரெண்டு. ஸோ என்னோடய ஸ்கூல் லைஃப் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்தப்போ சரி வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னென்னா இவங்க 2 பேரும் காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல காலேஜாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், 12th வந்து முடிக்க போகிறாங்க. 12th இன்னும் எத்தனை நாள் இருக்குது எக்ஸாமுக்கு? எக்ஸாம் இருக்குக்கா. அந்த எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் காலேஜ் தான். ஸோ என் காலேஜில் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ரத்தினம் கோயம்புத்தூர் காலேஜ் தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து வாங்கடா வாடாடே. இப்போ நான் வந்துட்டு இவங்களை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்கூலை காட்டுறேன். இதுதான் வந்துட்டு நான் படித்த ஸ்கூலு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன். இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸு. அந்த சைட்லலாம் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்கூல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இடிச்சிட்டாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு யூகேஜி எல்கேஜி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் என் ஸ்கூலை பார்க்குறதுக்கு. வாங்கப்பா. இங்கே தான் வந்துட்டு எங்களோட யோகா கிளாஸ் வந்து நடக்கும். யோகா வந்துட்டு இங்கே தான் நடக்கும். இதுதான் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு யோகா ஹால். இங்கே தான் வந்து யோகாலாம் நடந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு யூகேஜி எல்கேஜி, இங்கேயும் வந்து யூகேஜி எல்கேஜி தான், 3kg வரைக்கும் இருக்கும். இங்கே வே டு சக்ஸஸ் கைடு எங்கே இருக்குன்னு. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு டான்ஸ் கிளாஸு, யோகா கிளாஸு, அதுக்கப்புறம் கராத்தே. அடங்க அப்பா டே, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஸ்கூலை? அட பாவிகளா. இதில் தான் வந்துட்டு என்னோடய 6th கிளாஸ் மேலே போகணும். நான் 6th ஸ்டாண்டர்ட் இங்கே தான் படித்தேன். இதுதான் வந்துட்டு பிரின்சிபல் ரூமு. வாங்க காட்டுறேன். இங்கே சின்ன சின்ன ஓட்டு ரூமாக இருந்துச்சு. அங்கே தான் வந்துட்டு கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இருக்குது தெரியுதா? இதெல்லாம் வந்துட்டு யூகேஜி எல்கேஜி எல்லாமே வந்துட்டு கபோர்டாக பிரித்து விட்டு இருப்பாங்க. மேலே வந்துட்டு இந்த சைடு வா, இந்த கிளாஸ் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு லேபு. இதெல்லாம் 5th ஸ்டாண்டர்ட். 5th நான் இங்கே தான் படித்தேன். 6th இங்கே படித்தேன். மொத்தமாகவே லோட்ரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்றது வந்து 10th வரைக்கும் தான். வருஷம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது என்ன தெரியுமா? வருஷம் எங்கள் ஸ்கூலு எங்களுக்கு ஷூ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஷூ வந்துட்டு இங்கே ஒரு மிஷின் வச்சுருவாங்க. மிஷின் வச்சு காலை அளக்கிறதுக்கு இங்கே நிற்க சொல்லுவாங்க. நம்ம இத்தனூன்றிருப்பேன். கால் வச்சா எனக்கு கால் கூட தூக்கி வைக்க தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா. பார்த்தியா எங்கள் ஸ்கூல் சீஸ் பண்ணி சீல் வச்சது இன்னும் இருக்குது. என் ஸ்கூல் இல்லை, அது ஒரு சின்ன வயசு கஷ்டம்டா. ஏன்னா நான் லாஸ்ட்டு ஸ்கூல் டே முடிஞ்சு
என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் டாட்டா பைக் கூட சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் இந்த ஸ்கூலுக்கு திரும்ப வர முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுன்றது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் இந்த ஸ்கூலை விட்டு அந்த அன்றைக்கி வந்திருக்கவே மாட்டேன். 6th படிக்கும்போது வாங்க காட்டேன். இந்த சைடு வந்து 7th, இந்த சைடு வந்து 6th. இங்கே வந்து 2 கிளாஸ் இருக்கும். இப்போ இது சின்ன பசங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட். அப்போ வந்துட்டு இங்கே பாருடா, இங்கே பாரு, இந்த செவுர் மட்டும்தான் இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த செவுர் மட்டும்தான் இருக்கும். இந்த சைடில் வந்துட்டு எதுவுமே இருக்காது. இந்த பகுதி பிரிக்கிறதுக்கே ஒரு கபோர்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக ஒரு கிளாஸு, அது ஒரு கிளாஸு. இது வந்து 6th ஸ்டாண்டர்ட். இதுதான் வந்துட்டு என்னோடய கேர்ள்ஸ். நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம். நல்லா படிக்கிற கேஸுங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்குங்க. எங்கள் கேங் வந்து மொத்தமாக வந்துட்டு நான், சுபாஷினி, ஆர்த்தி, யுவஸ்ரீ. ஓ மை காட், மை யுவஸ்ரீ மொத்தமாக வந்துட்டு ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் நாங்கள். ஆர்த்தி மட்டும் எனக்கு தெரியும். ஆர்த்தி மட்டும் இங்கே இருக்காங்க, பக்கத்து வீடு தான், அந்த இடத்துல தான் அவங்க வீடு இருக்குது. ஸோ டாக்டர் படிச்சுட்ருக்காங்க. இப்போ டாக்டரேட் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஸோ எனக்கு இந்த ஸ்கூல் படித்து எனக்கு இன்னும் காண்டாக்டில் இருக்காங்கன்னா ஆர்த்தி மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அவங்கள வச்சு நான் வேறு யாரையாவது காண்டாக்ட் பிடிக்க முடியுமா அப்படின்னு தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ போகலாம். ஸோ இதுதான் வந்து 6th ஸ்டாண்டர்ட். 6th என்னோட நான் படித்தப்போ 6th. சரி பார்த்துடா. ஸோ this is my school. அப்படியே தான் இருக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கூலை திரும்ப திரும்ப வந்து பார்க்குறது உண்டு. பட் உங்கள் மூலிமா வந்துட்டு இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னு வைங்களேன். இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்திருக்கேன். இன்றைக்கி தான் வந்துட்டு ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம். இது இதை தாண்டி பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு தடவை சின்ன வயசில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரெஸ்ட் ரூம் போகிறேன். ஓகேவா? இதே மாதிரி யாருமே இல்லை. அப்பா வந்துட்டு வர்றதுக்கு என்னை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதா வந்து போயிட்டு இருந்தேன். எப்போவுமே இங்கே வெயிட் பண்ணுவேன், இல்லைனா வெளியே அவுட் சைடு வெயிட் பண்ணுவேன். ரெஸ்ட் ரூம் போகிறேன். ரெஸ்ட் ரூமில் வந்து கீச்சுன்னு ஏதோ ஒரு சவுண்டு வந்துச்சு. என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அந்த டாய்லெட்குள்ளே ஒரு அணில் குஞ்சு, குட்டி அணில், பிறந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும். அந்த ஸ்கின் டோன்லாம் வந்து நல்லாவே வந்துருச்சு, ஆனால் இன்னும் வளரல, ஃபுல்லாக வளர்ச்சி அடையலை. ஸோ அந்த குஞ்சு வந்துட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருந்தது. கீச்சுன்னு தண்ணி. நான் எந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்தது. சரி, நம்ம இதுக்கு மேலெலாம் வந்துட்டு தண்ணி ஊற்றணுன்னா அது உள்ளே போயிடும், ட்ரைனேஜ்குள்ளே போயிடும். ஸோ தண்ணி ஊற்ற வேண்டாம், வெளியே எடுத்து கழுவி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கையில் எடுத்து நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். அது என் கைக்கு வரக்கு ரொம்ப தயங்கிச்சு. குச்சி எடுத்தேன், பக்கெட்டு கொடுத்தேன், அதுக்கு வர தெரியல. அப்புறம் நானாகவே என் கையை உள்ளே விட்டு எடுத்து அதை கழுவி என் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். பேக்கெட்டுக்குள்ளே வச்சு வீடு வரைக்கும் கொண்டு போய் என் வீட்டில் வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட காட்டுறேன். என் அப்பா அம்மாவுக்கு ஷாக்கு. இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. ஸ்கூலில் தான் இருந்துச்சுன்னு சொன்னேன்னா ஷாக் ஆகிட்டு திரும்ப அதோட அம்மா அங்கே தான் இருக்கும், அதோட அம்மாக்கிட்டே விட்டுரு, அது ரொம்ப குட்டியாக இருக்குது, இப்போது நீ வந்துட்டு என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனால் இருப்பியா அப்படின்னு என் அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் வந்து கொண்டு வந்து விட்டேன். கரெக்டாக இந்த டைமிங் தான் இருக்கும் இதெல்லாம் நடக்கும்போது.
இங்கே நிறைய நல்ல மெமரிஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் ஒரு ஹேண்டிகேப்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், மென்டலி சேலஞ்சு பர்சன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஸ்கூல் இருந்துச்சு எங்கள் ஸ்கூலுக்குள்ளே. இந்த ஸ்கூல் வந்து எங்கள் ஸ்கூலை வந்து ஸ்நாச் பண்ணி இப்போ அந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னே தெரில. எங்கள் ஸ்கூல் நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்கு, ஆனால் இந்த ஸ்கூல் கெட்டது மட்டும்தான் பண்ணியிருக்கு. அது அந்த சின்ன வயசு ட்ராமாலேருந்து இன்னும் நான் வெளியே வரல. பிடிக்கவே இல்லை எனக்கு சத்தியமாக. எனக்கு அங்கே அந்த ரூம்குள்ளே நின்றுட்டு இருக்கும்போது பல விதமான எமோஷன்ஸ் இருந்தது. எல்லாம் போச்சு. என்னது? இப்போ நாங்கள் வந்து இப்போ நம்ம எந்த காலேஜில் இருக்கோன்னு அப்படியே குறைசா சொல்லுங்க பார்ப்போம். இங்கே போடுறா ஸ்டெப்ஸு பேர் கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு விட்ருக்குறாங்க. திருப்பூர் குமரன். எதுவும் இல்லையா? வாங்க அப்படின்னா. இது சீரியஸா அந்த பக்கம் போகலாம் வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. சரி போர்வை போட்டு வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லைட்டாக காலேஜ் ஃபீல் வருது. இது இந்த படம் நினைத்தாலே இனிக்கும்னு சொல்லிட்டு வருது, அந்த காலேஜோட ஃபீல் வருது எனக்கு. உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள் பார்க்கலாம். காலேஜை பற்றி ஹாரர் மூவி பார்த்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் ஹாரர் மூவி பார்க்கணும். இந்த காலேஜ் இந்த காலேஜ் சேர்றதுக்கு விருப்பமா? துளி அளவு கூட இல்லைக்கா. ஓகே. இது எந்த காலேஜுன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் யூடியூப்பில் வச்சுருக்கேன் தெரியுமா? யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் தெரியுமா? சொன்னீங்களா கணக்கு? எப்படா சொன்னேன்? சொன்னதில்ல என்கிட்ட. ஆனால் போஸ்ட்லாம் போட்டிருக்க வீடியோஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்றது இப்போ தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் வந்துட்டு புக் ரீட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி நான் எங்கேயாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது அந்த இதெல்லாம் போடுவேன்.